அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபாகடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலையில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தோணும். இதுக்கு முன்னாடி கூட தோணியிருக்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஏதோ மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்குது, பட் அது என்னன்னு தான் தெரில அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஒரு 1 வீக் காலகட்டமாகவே ஏதோ மனசுக்குள்ளே, அதாவது நம்ம டெய்லி ரொட்டீன் என்னவோ அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது படிக்கிறோம், டெஸ்ட்டு போடுறோம், கோத்ரூ பண்ணுறோம், வீடியோ பார்க்குறோம். ஆனால் மனசில் ஏதோ ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே இடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அது ஏன் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, எனக்குமே அது தோணுது. ஓகேங்களா? இது எப்படி சொல்கிறது, இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? அதாவது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேட்பாங்க, நம்ம ஒரு காலையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா மூஞ்சி ஒரு மாதிரியாகவே வச்சுருப்போம். அதாவது எப்படின்னா டல்லாகவே வச்சுருப்போம், ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கேட்பாங்க, என்ன காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன தான் யோசிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறதுன்னு நமக்கு தெரியலையே, தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. கேட்கும்போது என்ன யோசிக்கிற, தெரில, என்ன யோசிக்கிறேனே தெரிலன்னு. என்ன யோசிக்கிறேன்னு தெரியாமல் யோசிப்பேன். நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியல, அது என்ன யோசிக்கிறேங்கிறத நான் யோசிச்சுட்ருக்கிறேங்க சொல்லுவோம். ஓகேங்களா? புரியலைங்களா? நான் என்ன யோசிச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சி நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் மைண்ட் அப்படி தான் இருக்குது. அதான் எதையோ நான் யோசிக்கிறேன், எதையோ திங்க் பண்ணுறேன், ஆனால் அது எதுன்னு எனக்கே இப்போ வரைக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் நீங்களும் இருப்பீங்க. நான் இருக்கேன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த சூழ்நிலையில் கிடையாது. ஓகேங்களா? பட் ஒரு 1 வீக் பிஃபோர் அந்த சூழ்நிலையை நான் அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதாவது சாயங்காலம் வரைக்கும் எதையோ மனசு தேடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று சின்னதாக உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நெருடல் என்ன, அந்த விஷயம் என்னங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஏன்னா மனசு நிறைய விஷயங்களை தலைக்குள்ளே போட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒரு 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 விஷயத்தை பற்றி மட்டும்தான் சிந்தனை அப்படிங்கும்போது அவங்க அதை பற்றி டீப்பாக யோசிப்பாங்க. நம்ம மண்டைக்குள்ளே 1000 சிந்தனைகள் ஓடுது. நம்ம 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 மூளை எதை பற்றி யோசிக்குதுன்னே அதுக்கு தெரில. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு பூமி சுற்றுது, பயங்கரமாக சுற்றுதுன்னு வச்சிங்களேன். சுற்றும்போது அப்படியே கண்ட்ரிங்கெல்லாம் இந்த பக்கம் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சிங்களேன். சுற்றும்போது இப்போ நான் ஒன்றும் இல்லை, உலக உருண்டை உங்கள் கையில் ஒன்று கொடுக்குறேன். அந்த உலக உருண்டை பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது நம்ம டேபிள் மேலே வச்சுருப்பாங்களா, அது கையில் கொடுக்குறேன். அதை சுற்றி விட்றீங்க. சுற்றி விடும்போது என்னாகும், ஒன்று அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம இந்த தூரி ஆடுறப்போ பார்த்துன்னு வச்சிங்களேன், அந்த தூரி ஆடுறப்போ ஒரு 10 பொட்டி தூரி இருக்குன்னா அப்படியே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று போக ஒன்று வரும். அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள், நம்ம மண்டைக்குள்ளே ஓடுற விஷயம் ஒன்று ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. அதனால் எதை நம்ம டீப்பாக யோசிக்கிறேன்ட்டே நம்ம மைண்டுக்கு தெரில. இப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்காது, என்ன சார் வளர்றாரு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறது என்னால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில். நான் சொல்கிறது யாருக்கு புரியும்னா, நான் சொல்கிறது படி யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் புரியும். பொதுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு புரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் பேசுகிறது சார் எப்படி சார் என் மைண்டுக்குள்ளே ஓடுறது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்கள்ல, அவங்களுக்கு தான் அது புரியும். அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, நமக்கு இந்த எக்ஸாமில் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும், ஓகேங்களா, நமக்கு சைடில் ஒரு சின்னதாக ஒரு அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம உடம்புல சின்னதாக ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒரு கொப்பளம் இருக்கும், ஒரு காயம் இருக்கும், ஒரு தழும்பு இருக்கும், ஒரு கட்டி இருக்கும். பட் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம அதை கண்டுக்கவும் மாட்டோம். ஆனால் அதை பற்றின ஒரு சின்ன சின்ன சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்குறப்ப, ஓ இங்கே வேறு காயம் இருக்கா, ஸோ இங்கே வேறு கொப்பளம் இருக்கா, ஸோ இங்கே வேறு தழும்பு இருக்கா, அது அப்பப்போ பார்ப்போம். அது கண்ணாடியை பார்க்குறப்ப தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் இருந்துகிட்ருக்கணும். அதுக்காக நம்ம ரொட்டீன் லைஃப் நம்ம வாழாமல் இருக்க மாட்டோம். அதை ஏன் நினச்சி புலம்பிகிட்டு இருக்க மாட்டோம். அப்பப்போ பார்க்கும்போது அப்பப்போ ஏதாவது நம்ம அதை பற்றி சிந்திச்சிட்ருப்போம், அவ்வளோதான் அந்த மூமெண்ட். அது மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம திடீர்னுட்டு ஒரு செவுத்தை ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருப்போம். டிவி தான் பார்த்துட்ருப்போம், இல்லை யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிறத நம்ம உத்து கவனிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம சிந்தனை எங்கேயோ இருக்கும். டிவி பார்த்துட்டே இருப்பான், என்ன ஓடுது ஏது ஓடுதுன்னே நமக்கு தெரியாது.
சாப்பிட்டுட்ருப்போம், சாப்பிடும்போது கூட 1000 சிந்தனைகள் மைண்டுக்குள்ளே ஓடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் இப்போ குரூப் 4 முடிஞ்சு குரூப் 2க்கு வரீங்க அப்படிங்கும்போது, இந்த குரூப் 2க்குள்ளே 1000 சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே போட்டாங்க, ஐயோ 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டாங்களா, அதையும் நம்ம பெருசாக எடுத்துக்கல. சரி வா 2 வாரத்துக்கு அதாவது மனசு வந்து பழகிடுச்சு. என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி தானே எக்ஸாமு, வா பார்த்துக்கலாம். என்ன இப்போ 2 வாரம் இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். அது மைண்ட் அளவில் நீங்கள் வந்து எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. நான் பெஸ்ட்டு கொடுத்துட்டு வர போகிறேன், அவ்வளோதான். அப்போ என்னாகும், ஐயோ இந்த மெயின் எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்களே, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா? அது ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு சின்ன சிந்தனை தான். ஓகே நம்ம போர்ஷன் இவ்வளோ இருக்குது, நம்ம முடிச்சுட்டு முடியுமா? இன்னும் இவ்வளோ இருக்குது ஸ்கெடியூலு, ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் அவ்வளோ போர்ஷன் இருக்குது. வாரம் நம்ம இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. இல்லை நம்ம வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா? இல்லை நம்ம வேறு ஃபாலோ பண்ணாலும் திரும்பவும் நம்ம வந்து இதை தான் வந்து நம்ம நிற்போம். வேறு ஃபாலோ பண்ணாலும் அங்கேயும் நமக்கு ஹெவியாக தானே இருக்கும். அதாவது சிந்தனைகள் என்ன ஆகுனா, இங்கேருந்து அங்கே தாவலாமா, இல்லை மனசு இங்கேருந்து இங்கே போகலாமா, இல்லை திடீர்னு ஒரு சிலருக்கு அடுத்த குரூப் 4 படிச்சிடலாமா, இந்த குரூப் 2 வேண்டாம், இது நம்ம ப்ரிலிமினரி முடித்து மெயின்ஸ் முடித்து, அதாவது நேர்மறையான சிந்தனைகள் வந்து மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகும். ரீசன் வந்து என்னென்னா, நம்ம தான் எப்போவுமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் தானே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம யோசிப்போம். நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு சட்டை நல்லா இருக்கும், சின்னதாக கீழே ஒரு கரை இருக்கும், அந்த சின்ன கரையை தான் நம்ம பார்ப்போமே தவிர மற்ற இடத்த நம்ம பார்க்க மாட்டோம். அது மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருக்கும்போது அதில் இருக்கிற நெகட்டிவ் தான் நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் பெருசாக நம்ம எடுத்துப்போமே தவிர இருக்கக்கூடிய பாசிட்டிவை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, எதை பற்றி யோசிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதை பற்றி யோசிக்காதீங்க, யோசிங்க என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் அந்த குரூப் 2 கன்ஃபார்ம் எல்லோரும் எழுதணும். உங்கள் சிந்தனை திரும்பவும் வந்து அடுத்த குரூப் 4க்கு போகக்கூடாது. நீங்கள் குரூப் 2க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, பாருங்க திரும்பவும் நான் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன், திரும்பவும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இந்த குரூப் 2க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இந்த குரூப் 2க்கு ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4க்கு ஓரளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் ஒரு 20%, 30%, 40% நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு மைண்டில் இப்போ இருக்குதுன்னா கன்ஃபார்ம் இந்த குரூப் 2க்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து நான் மைண்டுக்குள்ளே நான் குரூப் 2வே கொண்டு வரல சார், நான் குரூப் 4 தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் குரூப் 4 தான் அப்படின்னு ஒரு சிலருக்கு மைண்டில் இருக்கும். இல்லை ஒரு சிலர் குரூப் 4 மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, அவங்க குரூப் 4 நோக்கி ஓடுங்க. ஒரு சிலர் வந்து குரூப் 2வா குரூப் 4ஆ, குரூப் 2 ஓரளவு நான் படிச்சிருக்கேன், இந்த குரூப் 4லேயே வந்து ஓரளவு நான் வந்து 130க்கு மேலே நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் ரைட்டு வாங்கியிருக்கேன், இல்லை நான் இப்போ புதுசாக தான் நான் படிக்க போகிறேன், என்னோடய டார்கெட் குரூப் 2 தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா முழு முயற்சியாக இந்த குரூப் 2 ப்ரிலிமினரியில் உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் போர்ஷன் எல்லாருமே என்னென்னா போர்ஷனை முடிக்க முடியுமா? நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ படித்ததை வச்சு அந்த எக்ஸாமை எந்த தப்பு இல்லாமல் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க, நான் சொல்கிறேன். அதை ஒன்று மட்டும் பண்ணுங்கள். இந்த குரூப் 2லேயும் அதே தான், ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த போர்ஷன் முடிக்க முடியல, இந்த பாடம் முடிக்க முடியல, இது கஷ்டமாக இருக்குது, 12th ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை படிங்க. வீடியோவில் நல்லா காது கொடுத்து கேளுங்க. புக் எடுத்து நீங்கள் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் கூட படிங்க. நம்ம ஆன்லைனில் கொடுத்துருக்கோமோ அதையாச்சும் படிங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த எக்ஸாமுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு வாங்குங்கிற. ரிசல்ட்டு வரல, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வந்துடும். பட் நம்ம அதை யோசிச்சுக்கிட்டு உழைப்பே கொடுக்காமல் இருந்தோம்னா தான் நம்ம ஊதியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஊதியமாச்சும் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த குரூப் 2 உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். இதை மைண்டில் வச்சுட்டு அடுத்தடுத்த நாள் மூவ் பண்ணுங்கள். குரூப் 4 அடுத்த வருஷம் குரூப் 4 தான் நான் எலிஜிபிளாக இருக்கேன், நான் குரூப் 4 தான் என்னோடய டார்கெட் நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன்னா நீங்களும் அந்த ஃப்ளோவை விடாமல் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாதீங்க. முயற்சி நான் சொல்கிறேன்ல, எல்லோரும் ஆசைப்பட்றீங்க, பட் அதுக்கு உண்டான உழைப்புங்கிறது நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வேகமாக ஓடுறது, அப்புறம் ஸ்லோவாக ஓடுறது, அப்புறம் கடைசியில் வேகமாக ஓடுறது, அந்த மாதிரிலாம் கூட பண்ணாதீங்க. மீடியம் லெவல்லே வாங்கன்னு நான் சொல்கிறேன். மீடியம் லெவல்லே வாங்க, பொறுமையாக நிதானமாக அப்படியே 1 by 1 பின்னாடியே வந்துட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மொதல் டெஸ்ட்டு இன்றைக்கி 6 மணிக்கு நம்ம கொடுப்போம் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் அந்த 6 மணிக்கு இன்றைக்கே உட்காந்து நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போர்ஷன் முடிக்கும் போது அதை எழுதுங்க, யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். நீங்கள் என்றைக்கு முடிக்கிறீங்களோ அன்றைக்கி யூஸ் பண்ணிங்க. நீங்கள் என்றைக்கு அந்த பாடத்தை முடிக்கிறீங்களோ லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இல்லை லைவ் டெஸ்ட்டே வேணாம், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் தான் வேணும்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பராகவும் யூஸ் பண்ணிங்க. இந்த வீக்கெண்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறோம், அதையும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணுங்கள். எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறது வச்சு தான் இருக்குது.
எல்லோரும் முன்னாடி போகிறாங்க, டெஸ்ட்டெல்லாம் முன்னாடி போயிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் பேட்சில் போய் ஜாயின் பண்ணாலும், எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் போனாலும், அவங்களோடவே நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரைகுறையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. நாம் திருப்தியாக பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் மைண்டில் வைங்க. நீங்கள் திருப்தியாக எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த மார்க் தான் உங்களுக்கு கூடுதலாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2ங்கிறது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மெயின் எக்ஸாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதை ஹேண்டில் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு ஒரு சில ஐடியாலாம் சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் சிஸ்டமே நான் தொட்டதில்லை சார், அது எப்படி இருக்குது எது இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பயந்துக்காதீங்க. அது உங்களுக்கு நான் ஈஸியாக பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ப்ரிலிமினரியில் இருக்கட்டும், அதில் பாஸ் பண்ணுறதில் இருக்கட்டும், அதில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறதில் இருக்கட்டும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் நீங்கள் கிட்ட விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பாதி மட்டும் படிச்சுட்டு போயிட்டு, அதாவது நிறையா படிச்சுட்டு போயிட்டு அங்கே சரியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஆனால் நான் ஒரு முக்கால்வாசி தான் படித்தேன், ஆனால் எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த முக்கால்வாசி படித்து தான் அவன் திருப்தியாக படிச்சுட்டு போயிருப்பான். அங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் அந்த முக்கால்வாசி 75% படித்ததை திருப்தியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதனால் அவங்க அந்த ரிசல்ட் வந்திருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை திருப்தியாக படிங்க, சாட்டிஸ்ஃபையாக படிங்க. படிக்க முடியாத போர்ஷன் நம்ம பின்னாடி ஓரளவு மேலோட்டமாக பார்த்துட்டு கூட போய்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம் அது எல்லாமே லூஸ் ஆகிடக்கூடாது. அது எல்லாமே வந்து நார்மலாக அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஒருத்தன் கடைசி வரைக்குமே அந்த நீங்கள் குரூப் 4 விட்டதுக்கான அந்த வலி வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வலி தான் நம்மளை வந்து என்ன பண்ணும், அடுத்தது படிக்க வைக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த மனசில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி விட அடுத்த குரூப் 4 பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு, தம்பி உனக்கு இந்த குரூப் 2 தான், இந்த குரூப் 2 தான் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீ என்னப்பா குரூப் 4க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க, உனக்கு இந்த குரூப் 2 தான் எழுதி வச்சேன், ஆனால் நீ அதை வந்து பயன்படுத்திக்காமல் விட்டுட்ட, தப்பு மேலே தான் அப்படின்னு கடவுள் சொல்லிடுவார். அதனால் இருக்கக்கூடிய வாய்ப்பை முழுசாக உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நான் சரியாக பயன்படுத்திட்டேன். இன்கேஸ் கடவுள் எனக்கு அதுதான் எழுதி வச்சுருந்தானா என்ன பண்ணுறது? அப்போ நான் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருந்ததுன்னா எனக்கு போயிருக்குமா? அதனால் என்னோடய முயற்சி நான் அதில் கொடுத்துட்டு வந்துடுறேன். பெஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ரிசல்ட் வருது வரல எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என்னோடய பெஸ்ட் நான் கொடுக்குறேன். ப்ரிலிமினரியில் பாஸ்னால் மெயின்ஸ் வச்சு நம்ம பயங்கரமாக பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளியரா? ஸோ உங்கள் மனசு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும், அது இருக்க தான் செய்யும். அது ஒரு ஓரமாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அதை விட்டுருங்க. அது பாட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கும். ஓகேங்களா? 2 மனம் நம்ம வச்சுக்கணும். ஒரு மனம் நம்ம படிப்பு, கவனம், குரூப் 2ல் வேலை வாங்கணும். இன்னொரு மனம் அங்கங்கே அலபாய், அதை விட்டுருங்க. அவனை இழுத்து பிடிச்சி நம்ம உட்கார வைக்க முடியாது. அவன் அங்கங்கே சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அவனை வாடானாலும் வரமாட்டான். அவனை விட்டுருங்க நான் சொல்கிறேன். அவனை விட்டுருங்க. அவன் எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஏதாவது புலம்பிக்கிட்டு ஏதாவது கற்றுக்கிட்டு ஏதாவது கயமைன்னு இருந்துக்கிட்டு ஏதாவது நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருப்பான். அவனை விட்டுருங்க. இந்த பக்கம் இன்னொரு மனசு இருக்குல்ல, அந்த மனசை நீங்கள் ஸ்டடியாக வச்சுங்க. அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டடியாக வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில். ஓகேங்களா? எதையாவது யோசிச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை விட்டத்தை பார்த்துக்கிட்டே ஒரே இடத்த ரொம்ப நேரம் வந்து உத்து பார்த்துக்கிட்டு புக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? இது இருக்க தான் செய்யும், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோர் பாகடன், உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.